ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். ஆபரேஷன் சிந்தூர்ல கிரானா மலைக்குன்றை தாக்கின பிறகு பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்களுடைய அணு ஆயுதங்களை வேறொரு மலைக்குன்றுக்கு அவங்க நகர்த்தி இருக்கிறாங்க. இந்த வாட்டி சிந்து மாகாணத்துல இருக்கிற கம்பார் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிர்தார் அப்படிங்கிற ஒரு மவுண்டைன் இருக்கு. அந்த மவுண்டெயின்ல தான் இப்போ அவங்களுடைய அணு ஆயுதங்களை அவங்க டெப்ளாய் பண்ணியிருப்பதாக சேட்டலைட் இமேஜஸ் நமக்கு சொல்லியிருக்கு. சேட்டலைட் இமேஜஸ் மூலியமா நமக்கு தெரிய வருவது பல புதிய டனல்களுக்கான என்ட்ரன்சஸ், ஃப்ரெஷ்ஷான செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸ் அண்ட் பெரிமீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு அந்த சேட்டலைட் இமேஜஸ் மூலியமா தெரியுது. மோஸ்ட்லி இவங்க உருவாக்கியிருக்கும் நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஈரான் மாதிரி சிலோஸ் மாதிரியான புகைப்படங்கள் நமக்கு இது கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் நியூக்ளியர் டியூப்ஸ்ல இருந்து இவங்க ஏவக்கூடிய மிசைல்களை இந்த கிர்தார் அப்படிங்கிற மலைக்குன்றில் இவங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் எனிஹவ், பாகிஸ்தான் அவங்க மூலையை கொண்டு இதை பண்ணாங்களா இல்ல அமெரிக்காவின் உத்தரவுக்கு இணங்க அவங்களுடைய அட்வைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த மலையில இருந்து இந்த மலைக்கு இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரிய வரல. ஸோ இந்த வாட்டி பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய மலைக்குன்று அப்படிங்கிறது கிர்தார் மலைக்குன்று. இது கம்பா அப்படிங்கிற சிந்து மாகாணத்துல இருக்கு. போன மாசம் துபாய் ஏர் ஷோல நடந்த அந்த கோர விபத்து, தேஜஸ் போர் விமானம் விழுந்து நொறுங்கி விமானி ஒருவர் உயிரிழந்தார் இல்லையா? அது மாதிரியான விபத்து இனிமேல் நடக்கக்கூடாது, தேவையில்லாத உயிரிழப்புகள் இந்திய விமானப்படையில நடக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சோதனையானது டிஆர்டிஓவால் நடத்தப்பட்டிருக்கு. ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட்ஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹீட் இஜெக்ஷன் ஆனது ப்ராப்பரா நடக்குதா ஃபெயில் ஆகுதா அப்படின்னு சொல்லக்கூடிய சோதனை. இந்த சோதனையை தான் இப்ப நம்ம டிஆர்டிஓ ஆனது நடத்தியிருக்கிறாங்க. ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட்ஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஏதோ அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்காதீங்க. ஒன்லி டெவலப்டு நேஷனல்ஸ் ஓன்ஸ் திஸ் டெஸ்டிங் அண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட். யூகே, யூஎஸ், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த ஹை ஸ்பீட் ராக்கெட்ஸ் லெஜெட் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அந்த செட்டப் இருக்கு. அவங்களை தாண்டி இப்ப நம்ம கிட்ட அந்த செட்டப் ஆனது இருந்திருக்கு. இந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு வெறும் டிஆர்டிஓ மட்டும் வேலை செய்யல. டிஆர்டிஓ கூட சேர்ந்து ஐஏஎஃப் வேலை செஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரு கூட சேர்ந்து ஹால் 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த சோதனையானது நேற்று நடத்தப்பட்டிருக்கு. என்ன சோதனை, எப்படியாப்பட்ட சோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் விமானங்களை பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்படுவது அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் சீட் இஜெக்ஷன் இல்லைன்னா சீட் இஜெக்ஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஹாலிவுட் மூவில எடுத்து பார்த்தா கூட ஒரு போர் விமானம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ப்ராப்பரான சீட் இஜெக்ஷன் இல்லாத காரணத்தினால அந்த விமானியானவர் ஃபெயிலான போர் விமானத்துக்குள்ளேயே சேர்ந்து தலையில விழுந்து உயிரிழப்பாரு. இது ரொம்ப கேஷுவலா நடக்கக்கூடிய ஒரு விபத்து. இந்த எரரை தடுக்கிறதுக்கு, இதுல இருந்து ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஹை ஸ்பீடு ராக்கெட் ஸ்லெட்ஜ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்னே நடத்தப்படும். போர் விமானத்துல இருக்கிற அந்த ஃப்ரண்ட் காக்பிட் இருக்கு இல்லையா, அந்த காக்பிட் செட்டப் ஒன்று உருவாக்கிடுவாங்க. ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு ட்ராக் செட் பண்ணி அந்த காக்பிட் அதுல செட் பண்ணி ஹை ஸ்பீட்ல அதை பயணிக்க வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அந்த சீட் எனர்ஜி இன்ஜெக்ட் செய்யப்படும். இன்ஜெக்ட் செய்யப்படும் சீட் எனர்ஜி கெனோப்பியை உடச்சிக்கிட்டு வெளியே வருதா, வெளியே வந்த பிறகு அதுல இருந்து பேராஷூட் ரிலீஸ் ஆகுதா, ரிலீஸ் ஆன பிறகு சேஃபா பைலட் ஆனவர் தரையில விழுவுறாரா அப்படிங்கிறது எல்லாமே சோதனை செய்யப்படும். இதுதான் ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட்ஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இதை டைனமிக் டெஸ்ட் அப்படின்னு இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க. இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அஃபோர்ட் பண்ண முடியாத நாடுகள் ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. இதுதான் நாமளும் இதற்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தோம். அதாவது இது 0-0 டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மோஷனை கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாட்டிக்கா அந்த காக்பீட்டை வச்சு சோதனை செய்வது தான் 0-0 டெஸ்ட் இல்ல ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்டாட்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறத ரியல் டைம் சினாரியோக்கு சூட் ஆகாது. ஏன்னா ரியல் டைம்ல இந்த போர் விமானம் உயர் வேகத்துல பறந்துகிட்டு இருக்கும்போது அந்த சீட் இஜெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கணும். அதுல பல எக்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ்ல அந்த சீட் இஜெக்ஷன் ஆனது நடக்குதா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். ஆர்டிஃபிஷியலா உள்புகுத்த முடியும். அத்தனை ஃபேக்டர்ஸை நம்ம உள் கொண்டு வந்து இந்த சீட் எஜெக்ஷன் டெஸ்ட்டை ப்ராப்பரா நடத்துவது தான் ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட்ஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது. அந்த சோதனையானது நம்ம டிஆர்டிஓ நடத்திருக்கிறாங்க. அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அவுட்கம்மா நமக்கு என்ன கிடைக்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேட்டாஸ் எந்த நேரத்துல நம்ம சீட் எஜெக்ஷன் பண்ணா விமானியானது உயிர் பிழைப்பாரு, எது சேஃப் பீரியட் அப்படிங்கிற மாதிரி பல டேட்டாஸ் நமக்கு கிடைக்க வரும். அண்ட் முக்கியமா இந்த சீட் இஜெக்ஷன்ல ஏற்படும் தவறுகள், கோளாறுகள் எல்லாமே இந்த ஹை ஸ்பீட் ராக்கெட் டெஸ்ட் மூலியமா கட்டுப்படுத்தப்படும். சீட் எஜெக்ஷன் ஃபெயிலியர் காரணமாக ஏற்படும் இந்திய விமானங்களின் உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோட அவுட்கம்மா இருக்கு. அஸ் யூ நோ, போர் நேரங்கள்ல மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது மனித இழப்பே. உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது எல்லாமே வரவேற்கக்கூடியதுதான். அந்த வகையில டிஆர்டிஓவின் இந்த சோதனை மற்றும் இந்த செட்டப் ஆனது வரவேற்கக்கூடியதா தான் இருக்கு.
அடுத்து ரஷ்யா மற்றும் உக்ரைனின் பீஸ் டீலுக்கான செய்திகள் தான் பார்க்க போறோம். 28 பாயிண்ட்ஸுடன் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்கிறதுக்கு போயிருந்தாரு. இந்த 28 பாயிண்ட்கள் அமெரிக்கா மூலமா வெளிவந்த போதே ஸ்டீவ் விட்காஃப் ஒருதலை பட்சமா ரஷ்யாவுக்கு சாதகமா டிராஃப்டை ஏற்படுத்தியிருக்காரு. அமெரிக்கா எப்படி இதை வழிமொழிஞ்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி செலன்ஸ்கியா இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியமா இருக்கட்டும் ரொம்ப வசைபாடிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ 28 பாயிண்ட்டுகளுடன் சில பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி நேத்து அமெரிக்காவின் ஸ்பெஷல் என்வாய் ஸ்டீவ் விட்காஃப் அவர்களும் ஜெராட் குஷ்னர் அவர்களும் புட்டினுடன் 1-to-1 சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது யாரு ஜெராட் குஷ்னர்? பேரே புதுசா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு ட்ரம்ப் மருமகன், சன் இன் லா. இவங்க 2 பேரும் தான் புட்டினுடன் உட்காந்து பேசி இது மாதிரி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. பட் அவங்க என்ன பேசுனாங்க, அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட் ஆனது புட்டின் சொல்லிட்டாரு. இந்த சந்திப்புக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த புட்டின் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உக்ரைன் பீஸ் டீல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த பீஸ் டீலை கெடுக்கிறதுக்கான முயற்சிகளை இன்டென்ஷனலா வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எங்களுடன் போர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா தாராளமா அவங்க எங்களுக்கு எதிராக போர தொடங்கட்டும். போரை முடித்து வைக்கிறதுக்கோ இல்ல போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு பேச்சுவார்த்தை பண்றதுக்கோ அவங்க தரப்புல இருந்து யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு புட்டின் நேரடியா இந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கறத அவரு இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா சொல்லிட்டாரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் எவ்வளவு கோவமா பேசுறாரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவர் காமிச்சுக்கிட்டு அவர் பேசுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ நார்மல் புட்டின். அந்த அளவுக்கு புட்டினை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் ஐரோப்பா. 28 பாயிண்ட்ஸ் மற்றும் சில சேஞ்சஸ் உடன் போன ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெராட் குஷ்னர் என்ன பண்ணாங்க? அமெரிக்கா சார்பாக அந்த 28 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத சொன்னாங்க அண்ட் சில சேஞ்சஸையும் அவங்க சொன்னாங்க. பட் ரஷ்யா அன்ஹாப்பி வித் தட். சில இடத்துல ரஷ்யாவுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யா ஏத்துக்கிட்டாங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் ரஷ்யாவுக்கு பிடிக்கல அங்கெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூரி உஷாகோவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையானது வரவேற்கக்கூடியதுதான். பல இடத்துல நாங்க ஏத்துக்கிற மாதிரியும் பல இடங்களை எங்களால ஏத்துக்க முடியாத மாதிரியும் இருக்கு. குறிப்பா புட்டின் அவர்கள் எங்களுக்கு டோன்பாஸ் ஆனது வேணும். இந்த பீஸ் டாக்ல அது கிடைக்குதுன்னா போர் இல்லாம எங்களுக்கு கிடைக்கும். இந்த பீஸ் டாக் இல்லைன்னா போரை செஞ்சு நாங்க அதை வாங்குவோம். இவ்வளவுதான். பட் டோன்பாஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறதாக யூரி சொல்லியிருக்கிறாரு. ஜெராட் குஷ்னருடன் புட்டின் 5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. அந்த 5 மணி நேரம் என்ன டீட்டெயிலா இவங்க பேசினாங்க அப்படிங்கறது யூரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதும் அவருக்கு வந்த ஒரு உத்தரவாக இருக்கு அப்படின்னும் யூரி சொல்லியிருக்கிறாரு. பட் எந்த ஒரு முடிவுகளும் இந்த 5 மணி நேர பேச்சுல எதுவும் எடுக்கப்படல அப்படிங்கிறது தான் ரிசல்ட். நாட்டோல வேற மாதிரி சம்பவம் போயிட்டு இருக்கு. டைம் கிடைக்கும் போது நான் அதை உங்ககிட்ட பகிர்றேன். இன்னைக்கான காணொலி இதுதான். இன்னைக்கான காணொலியில 3 செய்திகளை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. 1, பாகிஸ்தான் அவங்களோட அணு ஆயுதங்களை வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணுவது. 2வது, ஹை ஸ்பீட் ராக்கெட் ஸ்லெட்ஜர் டெஸ்ட். 3வது, புட்டின் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுத்த சில் வார்னிங் மற்றும் 5 மணி நேரம் ஸ்டீவ் விட்காஃப் நடந்த சந்திப்புல அவுட்புட் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான காணொலியில நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இது போன்ற பல காணொலிகளை ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்டில் இட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். நன்றி, வணக்கம்.